ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்தின் அடுத்த அவதாரமான 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்மம் என்பது ஆமை என்று பொருள். இந்த ஆமையாகப்பட்டது நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். முதல்ல நம்ம மச்ச அவதாரம் பார்த்தோம். அது நீரில் வாழக்கூடிய உயிரினம். இது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய அடுத்த பரிணாம வளர்ச்சி. அதுதான் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. இந்த கூர்ம அவதாரம் எடுப்பதற்கு முக்கிய காரணமே துர்வாச முனிவர் தான். துர்வாச முனிவரனுடைய கோபம் தான் இந்த கூர்மம் அவதாரம் திருமால் எடுக்கிறதுக்கான காரணம். துர்வாச முனிவருக்கு ஏன் இந்த மாதிரியான கோபம் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நிறைய கதைகள்லையும் புராணங்களையும் நம்ம கேட்கும் போதெல்லாம் துர்வாச முனிவர் கோபக்காரரு, அவர் உடனே சபிச்சிருவாரு, கோபப்படுவாரு அப்படின்னே தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எதற்காக அந்த கோபம் அவருக்கு வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது தேவலோகமே அஞ்சுமா துர்வாச முனிவருடைய கோபத்துக்கு. ஏன்னா பிரம்மன் கூட அவருடைய சாபத்தை பெற்றிருக்காரு. இந்திரன் உள்பட எல்லாருமே துர்வாச முனிவரனுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்காங்க. எதனால இந்த மாதிரி சாபம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அத்திரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் பிறந்தவர் தான் துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் கரு உண்டாகி வகுத்துக்குள்ள 7 நாள் சிசுவாக அனுசுயா தேவின் வகுத்துக்குள்ள இருக்காங்க. அந்த சமயத்துல அனுசுயா தேவியினுடைய மூத்த பையன் யாரு? நம்ம துர்வாச முனிவரனுடைய சகோதரர் தாத்திரேயரை ஒரு அரக்கன் கொல்றதுக்காக வரான். யாரு? அவன் பேரு கேகயன். கேகயன் அப்படிங்கிற அரக்கன் தாத்திரேயரை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அனல் ரூபத்துல வரான். வந்து கொல்லும் பொழுது தன்னுடைய தாய் அனுசுயா தேவி வகுத்துல 7 நாள் சிசுவோட அந்த குழந்தைய, தன்னுடைய மூத்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக பதறாங்க. எப்படி பதறாங்க? யாராவது வந்து என்னுடைய குழந்தைய காப்பாத்துங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த குழந்தையின், அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அத்திரி முனிவரனுடைய மனைவி. அதனால அவங்க சாதுவா தான் இருப்பாங்க. அந்த சாதுவாக இருக்கக்கூடிய அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு அரக்கன் இருந்து தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனால மனதுல படபடப்போட பயப்படுறாங்க, ரொம்ப பயந்துட்டு கத்துறாங்க. அப்போ அந்த பகுத்துல இருக்கக்கூடிய துர்வாச முனிவருக்கு கேக்குது, இது அம்மா அழுகிறது கேக்குது. யாரு நம்மளுடைய அமைதியை குலைக்கிறது அப்படின்னு பகுத்துக்குள்ள அமைதியா இருந்த குழந்தை கண் விழிக்குது. கண் விழிச்சு பார்த்த உடனே அவ்வளோ ஒரு கோபம். எப்படி கோபம்னா, ஒரு அடக்க முடியாத கோபம் அந்த குழந்தைக்கு வருது. நம்ம அம்மா ஏன் இப்படி கத்துறாங்க? நம்ம அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு? 7 நாள் சிசு வெளியில வருது. வெளியில வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, கேகயன் அந்த தாத்திரேயரை அப்படியே அனல் ரூபத்துல, அக்னி ரூபத்துல வந்து அப்படியே விழுங்குறதுக்காக வாயை திறந்துட்டு வரான். தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு அனுசுயா தேவி கத்திக்கிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தை ஒரு பார்வை தான், வேற எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பார்வை. அந்த பார்வையினுடைய வேகத்துல தண்ணி பீச்சி அடிச்சதான் அதோடைய உடம்புல. யாரோட உடம்புல? அந்த கேகையனோட உடம்புல தண்ணி பீச்சி அடிச்ச உடனே கேகையன் அப்படிங்கிற ஒரு அக்னி ரூபமாக இருந்தவன் அசுரன் அழிஞ்சிட்டான். அப்ப குழந்தை பிறந்த உடனேயே ஒரு அரக்கனை கொன்னுட்டு தான் பிறந்திருக்காரு. யாரு? துர்வாச முனிவர். அப்ப அவருடைய கோபம் எவ்வளவு உக்கிரமானதாக இருக்கும் சொல்லுங்க. ஒரு குழந்தை சின்ன வயசுல ஒரு பழக்கத்தை பழகுனாலே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, பழமொழி சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஏதாவது ஒரு பழக்கத்தை கண்டு வச்சிருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அதே தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இவர் பிறக்கும் பொழுதே ஒரு அரக்கனை கொன்னுட்டு பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னொரு பலமும் இருக்கு. இவர் எப்பெல்லாம் கோவப்படுறாரோ, அவர் கோவப்பட இவருடைய தவ வலிமை கூடிக்கிட்டே இருக்குமா. தவ வலிமை குறையானா இவருடைய தவ வலிமை கூடிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா பிறக்கும் போதே கோபத்தோட பிறந்தவர் இல்லையா. அதனால இவருடைய கோபம் வர வர இவருடைய தவ வலிமை கூடிக்கிட்டு இருக்கும். இவரை சிரிச்சது மாதிரி எந்த ஒரு இதுலையும் நம்ம கேட்டதே இல்லை. எப்பயுமே துர்வாச முனிவர்னாலே கோபக்காரன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் அந்த கோபத்தினுடைய காரணம் இதுதான். அவர் பிறக்கும் போதே ஒரு அரக்கனை கொன்னுட்டு பிறந்திருக்காரு. இப்போ அடுத்து கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத நம்ம இனி வரும் நாட்களில் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.